உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். Black Bible. Okay, Black Bible. It's a very good horror film. நல்லா வந்திருக்கு படம். படத்தோட மியூசிக் டைரக்டர் அஸ்வின் எங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் ஸ்கோர் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கும் ஒரு சின்ன போர்ஷன் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு த்ரில் ஃபேக்டரும் இருக்கும். வணக்கம். பைபிள் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம விஜய் பண்ணியிருக்கான். நான் ஃபஸ்ட்டு யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனஸ்ட்டாக எனக்கு பெயினாக பயம், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம். ஒவ்வொரு வாட்டியோ கண்டுறோம் நிறைய நான் கற்றுனேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பைபிளை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐரா. ஸோ எங்கள் ஃபிலிம் த பிளாக் பைபிளில் ஐ ஹவ் டன் ஒன் ஆஃப் த மெயின் ரோல்ஸ் ஆஸ் அ லீட். ஸோ ஐ ஹோப் ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐரா. ஸோ எங்கள் ஃபிலிம் த பிளாக் பைபிளில் ஐ ஹவ் டன் த லீட் ரோல். ஸோ இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஸோ இது கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஒரு டிஃப்ரெண்ட் வேல எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். எங்கள் மாதிரி சின்ன யங் டீம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. ஸோ இப்போ வந்து என் படம் பிளாக் பைபிள். ஸோ எங்கள் படம் ஆக்சுவலாக தி பிளாக் பைபிளில் வந்துட்டு நான் இப்போ தான் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்காக நிறைய ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டைமில் வந்துட்டு ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இங்கே வரதில்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர் ஹாரராக வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு எல்லாரோட எஃபர்ட்ஸும் போட்டு புதுசான ஒரு டீம், ஸோ டெபியூ டீமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, அது உங்கள் கையில் தான் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்தால் தான் நாங்களாம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு படத்தை ஹிட் ஆக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் எ பாய் எஃப்ஜி. நன்றி. அண்ணா, இது எந்த ரிலீஜனுக்கும் அகெயின்ஸ்டாக கிடையாது. இந்த படத்தில் வந்துட்டு ஏற்கனவே பிளாக் பைபிள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஜான்ரா யாருமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் தொடலை. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய படம் இருக்குது, தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜான்ரா தொட்டிருக்கோம். எந்த ரிலீஜன்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக நாங்கள் பண்ணலை. அண்ணா கேட்கல, சாரி அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்து கடவுளை வந்து மோஸ்ட்லி சாத்தானா வந்து கிறிஸ்டியானிட்டில வந்து சொல்லுவாங்க. சோ நீங்க பிளாக் பைபிள் நீங்க வெச்சிருக்கும்போது அத மோஸ்டா எலாபரேட் பண்ணிட்டீங்களா, அத விடல அப்படி சொல்லுங்க. இல்லைண்ணா, படத்தோட ஐடியாவாக நாங்கள் வந்துட்டு ஒரு விச் கிராஃப்ட், ஆன்டி கிரைஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நாங்கள் வந்துட்டு படத்தில் காமிக்கிறோம். அதனால் எதுக்கும் அகெயின்ஸ்டாகவும் பேசல, ஃபாராகவும் பேசல. இதில் வந்துட்டு ஒரு கதை இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்குமே தவிர அகெயின்ஸ்டாக எதுக்குமே பேசலை. ஓகே, இவரை நீங்கள் அந்த கேள்விலாம் இவரை கேளுங்கண்ணா, டேரக்டர். ஆனால் இல்லை சொல்லுங்க. இல்லை கம்ப்ளீட்டாக ஆன்டி கிறிஸ்டியன்ஸை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி தான். அவங்களுக்கு எப்படி ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே, ரீசெண்டாக என்ன படம்? எதுண்ணா? இது முன்னாடி ஒரு படம் வந்தது, ஆன்டி கிரைஸ்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் படம் வந்தது. ஓகே, கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபுல்லா அகைன்ஸ்டாவா உங்களுக்கு கலங்க வைக்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. நீங்க எப்படி எடுத்தீங்க? இல்லை, நாங்கள் இப்போது பண்ண ரிசர்ச்சில் எப்படின்னா
இதில் வந்து விச் கிராஃப்ட்ஸு இந்த மூமெண்ட்ஸு இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டீஸு. ஸோ இதை வந்து முன்னாடி இருக்கிற இப்போது எப்படி ராமாயணம் மகாபாரதத்துக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது, அது மாதிரி பைபிளுக்கு நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு வெர்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டீஸை எடுக்கக்கூடாது, அதை நீ எடுத்த அப்படின்னா இந்த கடவுளே வந்து காப்பாற்ற மாட்டார் அப்படின்ற விஷயத்தை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி பைபிளில் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மணிகண்டன் ராமலிங்கம். நான் பிளாக் பைபிள் படத்தோட டைரக்டர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கம்ப்ளீட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் கமர்ஷியல் எல்லாமே ஒரு எல்லா எலமெண்ட்ஸும் பேக்கேஜாக ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ஐரா, ஸ்ரீஜா மேம், அப்புறம் மோனா பெத்ரே, சாந்தினி தமிழரசன் அப்படின்ற ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட் யூனிக் ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. மியூசிக் வந்து டெபியூ அஸ்வின் கிருஷ்ணா, டிஓபி டெபியூ பாலாஜி ராமசாமி, ஆர்ட் டைரக்டர் டெபியூ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது டீம் வந்து இது ஒரு இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டெபியூ எல்லோரும் வந்து தேட்டர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு சிறு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். தி பிளாக் பைபிளோட படத்தோட தயாரிப்பாளர் நான் தான். இப்போ எல்லாருமே நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். மீடியாக்கள் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த படத்தை நல்லபடியாக வெளியே கொண்டு வர முடியும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ. சார் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். சொல்லுங்கண்ணா. எஃப்ஜே யாரும் கிடைக்கல அப்படிலாம் இல்லை. இவரை வந்து நான் தேடினேன். ஆக்சுவலாக இவர் ஐடியா வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு. நானும் உங்கள் எஃப்ஜேவை சேர்த்து வச்சுருந்தாரு. நான் கல்ஃப்னு படிச்சிட்டேன். எனக்கு தெரில, தேடி பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பிஆர்ஓவும் ட்ரை பண்ணாங்க, எனக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கடவுளே கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டேன். ஐயா பிடிக்க முடியலன்னா அவங்க வந்துட்டு நான் ஏதோ பிஸியாக இருக்கேன்னு நினச்சிக்க. அதெல்லாம் கிடையாதுங்க. படங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை அதான் உண்மை. இல்லை சுழலில் இவரோட ஆக்டிங் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. இந்த கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் சுழலில் வச்சு பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் எஃப்ஜே செலக்ட் பண்ணேன். இல்லை இந்த படத்தை பிக் பாஸ்க்குலாம் முன்னாடியே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். பிக் பாஸ்க்கு முன்னாடியே முடிச்ச படம் தான் இது. அதுக்குன்னு ரொம்ப பிக் பாஸ் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் ரொம்ப பழைய படம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸு. இதில் வந்து டார்க் காமெடியோ, பிளாக் காமெடியோ, ரெட் காமெடியோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக காமெடி, ரெட் காமெடி எல்லாமே போய்ட்டு. சார் ஒரு ஸ்லாஷர் ஸ்டைலில் போயிட்டேன். ஃபுல்லாக பிளட்டெல்லாம் ராவா எல்லாமே. இது தமிழில் இந்த ஸ்டைலில் பண்ணல அப்படின்றதுக்கு என்னென்ன கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ரா ஸ்லாஷர் தான். டைட்டிலுக்கு சென்சாரில் எனக்கு இதுவரையும் பிரச்சனை வரல. ஏன்னா நான் அது படத்தில் வந்து இதுவரையும் எதுவுமே நான் தப்பாக சொல்லலை. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலுக்கு இதுவரையும் சென்சாரில் எனக்கு அப்போசிஷன் எதுவுமே வரல. ஆடியன்ஸும் அது எதுவும் எனக்கு அப்போசிஷனாக கொடுக்கல. இனிலேருந்து பேர் மாற்ற போகிறாராம், மணிகண்டன் ஜோசப் அப்படின்னு. நான் ஜோசப் மணிகண்டன், ஃப்ரெட்ரிக் ஜானு, எட்வர்ட் ஜோசப், எட்வர்ட் பார்த்தசாரதி. ஐரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜாஸ்மின் ஐரா. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணா. ஆனால் படத்தோட எண்டில் அதுக்கான பதிலை வச்சுருப்போம். இப்படி பண்ணக்கூடாது, ஆன்டி கிரைஸ்ட் நம்ம வந்துட்டு வழிபடக்கூடாது, அந்த வேவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதை தான் வந்துட்டு நாங்கள் சொல்லியிருப்போம் கடைசியாக. ஸோ படம் முடிகிற போது அந்த விஷயத்தை சொல்லி தான் முடிச்சிருப்போம். அப்படி நடந்தால் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் படத்தில் கன்வே பண்ணியிருக்கோம்.
டன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.